மாஸ்டர்ல பண்ணும்போது வந்துட்டு எனக்கும் விஜய் சாருக்கும் காம்பினேஷன் கிடையாது. ஸோ ஏன்னா அது தனி இது தனி அப்படிதான் வந்துட்டு பண்ணோம். பட் வந்துட்டு நான் அந்த இடத்துல எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அந்த ஸ்க்ரீன்ல வந்து விஜய் சார் தான் அவர் தான் பார்த்துட்டு இருப்பாருங்கிறது எனக்கு லோகேஷ் நான் சொல்ல. நம்ம எவ்வளவோ ஹீரோஸ் பார்த்துருப்போம்ல சின்ன வயசுலேருந்து. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்களோட எடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கேன் நிறையா. நான் அந்த ஃபேஸ்புக் அந்த இதுல இருந்து பிகில் படத்தில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். நம்மளோட கிட்ஸ் எல்லாருமே நம்ம டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்கோம். நம்ம கிட்ஸ் எல்லாரும் அவங்களோட ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். லைக் அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸோ இந்த கேரக்டர் இவங்க பண்ணாதான் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை சீரியஸா அந்த இல்லை நான் அவங்ககிட்ட இல்லை நான் இப்போதான் சொல்றேன். ஏன்னா அவங்க இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமா பேசும். தமிழ்நாடு மக்கள் எல்லாமே எப்படி மணியும் தங்கனும் சேரணும்னு நினைச்சாங்களோ, நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க பிரியக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. மேத்தியன் தியோ அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஜ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மட்டுமே தனியா நீங்க வர கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து கியூட்டா ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறாங்க. கமெண்ட் செக்ஷன்லாம் பறக்குது ஹார்ட். அதெல்லாம் நீங்க பாப்பீங்களா? ஆக்சுவலி சீன்ஸ் நிறையா இருந்தாலும் அவ்வளோ எடிட்ஸ் வருது. சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதில் தேடி பிடிச்சி ஜூம் பண்ணி அவ்வளோ எடிட்ஸ்லாம் பண்ணுறாங்க. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை லவ். பட் எல்லாமே எல்லா எடிட்ஸுமே பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது. வெரி கிரேட்ஃபுல். எஸ், மேத்தியன் உங்களுக்கு தனியா ஹார்ட் பறக்குது. ஆர்மி கேர்ள்ஸ்லாம் ரெடியா இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை செம்ம ஹாப்பி. இப்போ நம்ம எவ்வளவோ ஹீரோஸ் பார்த்துருப்போம்ல சின்ன வயசுலேருந்து. ஸோ எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்களோட எடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி நிறையா நான் அந்த ஃபேஸ்புக் அந்த இதுலேருந்து அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும், ஏன்னா நம்மளும் சினிமாவில் வர்றதுன்னு ஆயிடுச்சு. அப்போது நமக்கு எப்போ இந்த மாதிரி வரும்? ஸோ நமக்கு லைக் இந்த எடிட்ஸ்க்காகவே நம்ம வந்துட்டு போராடல, நம்ம பண்ணுறோம், அது வந்துட்டு எடிட்டாக வந்துட்டு வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு வந்து அது ஃபுல்ஃபில்லாக தான் இருக்குது. நைட் எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே நீங்கள் எங்கெல்லாம் வரீங்களோ அந்த பாட்டை தூக்கி அதுக்கு ஒரு எடிட் போட்டு சாங் வச்சு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சார் சின்ன வயசுலேருந்து பார்த்து விஜய் சார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அவர் கூட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். மாஸ்டர் படத்தில் ஆமாம், நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிகில் படத்தில் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஏன்னா நம்மளோட கிட்ஸ் எல்லாருமே நம்ம டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கோம். நம்ம கிட்ஸ் எல்லாரும் அதில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்காக அப்போ தான் விஜய் சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் மாஸ்டரில் பண்ணும்போது வந்துட்டு எனக்கும் விஜய் சாருக்கும் காம்பினேஷன் கிடையாது. ஸோ ஏன்னா அது தனி இது தனி அப்படி தான் வந்துட்டு பண்ணோம். பட் வந்துட்டு நான் அந்த இடத்துல எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து விஜய் சார் தான் அந்த வீடியோ காலில் இருப்பார், அவர் தான் பார்த்துட்டு இருப்பாருங்கிறது எனக்கு லோகேஷ் நான் சொல்ல. எனக்கு நார்மலாக இதாண்டா சீன் அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணி தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி டப்பிங்கில் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு செம்ம சர்ப்ரைஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஃபேனாக சின்ன வயசுலேருந்து ஒருத்தருக்கு இது பண்ணி பட் இன்னைக்கு அவங்களோட படத்துலேயே வந்துட்டு நடிக்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம். அந்த மொமெண்ட் உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ளே ஒரு மைண்ட்ல உங்களோட விஷயம் ஒன்று சொல்லியிருக்கும்ல, சாதிச்சிட்டோம்டான்ற மாதிரி என்ன விஷயம் வந்து ஹிட் ஆச்சு மைண்ட்ல? பத்தாது, அவ்வளோதான். அது எப்பவுமே அதுதான் சொல்ல தோணும் நமக்கு. எனக்கு ஷாருக் கான் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னதான் அவரு கூட நடிச்சா கூட, என்னதான் டாம் க்ரூஸ் அவங்களோட நடிச்சா கூட பத்தாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு. ஸோ இந்த எல்பிடபிள்யூ சீரிஸ் உங்ககிட்ட சொன்ன உடனேயே இது பண்ணா நம்ம கரெக்டா இருப்போம், மேட்சா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு எந்த மொமெண்ட் கிளிக் ஆச்சு? புரியல. இந்த சென்ஸ் நீங்க இதை எல்பிடபிள்யூ உங்களுக்கு வந்த உடனே இந்த கேரக்டருக்கு நம்ம ஓகே, நமக்கு இது பர்ஃபெக்டா இருக்கும், நமக்கு தீனி போடுற கேரக்டர் தான் இது, நம்ம இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எந்த மொமெண்ட் கிளிக் ஆச்சு? எந்த ஒரு ஒன் லைன்? எனக்கு வந்துட்டு ஆடிஷன் கூப்பிடும் போதே வந்துட்டு ஐ ஹேட் நோ ஐடியா அது ஆடிஷன் தான் நடக்க போகுதுன்னு. அப்போ கேரக்டர் ப்ரீஃப் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு. ஓகே, டு பி ஆனஸ்ட் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஆனால் ஆடிஷன், லுக் டெஸ்ட் அங்கே எல்லாமே வந்துட்டு பயமே இருந்தாலும் நான் தான் தியோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தேன். ஏன்னா தியோவும் அக்ஷதாவும் ஆல்மோஸ்ட் தி சேம் தான். ஸோ ஐ வாஸ் ஷுர் ஐ கேன் புல் இட் ஆஃப். ஸோ எனக்கு அந்த ஒன் லைன் சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு சார்? ஃபர்ஸ்ட் தியோ அவங்கள பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களோட ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். லைக் அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸோ இந்த கேரக்டர் இவங்க பண்ணாதான் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை சீரியஸா அந்த இல்லை நான் அவங்ககிட்ட இல்லை நான் இப்போதான் சொல்றேன். ஏன்னா அவங்க இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசும். என்னோட கேரக்டர் பேசவே பேசாது. ஸோ
அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு இது இருக்குமா? ஸோ அப்படிங்கும்போது இவங்களோட எனக்கு வந்துட்டு என்னோட கேரக்டர் ரியல் லைஃப்லேயே வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு நாளில் ஒரு 40 வார்த்தை அவ்வளோதான் பேசணும். அதுக்கு மேலே யாராவது பேசினாலே இது அங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கும். பட் இந்த இடத்துல இவங்க அது அது எப்படி புல் நம்ம பண்ணுறாங்க. 40னா அவங்க 400 ஆமாம், சீரியஸாக. பேசணும். ஆமாம், நான் தியோவா இருந்திருந்தேன் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இவ்வளோ என்னால் பேசுறதுக்கு முடியுமான்னு வந்துட்டு தெரியல. பட் யா அண்ட் வந்துட்டு மாற்றிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹிட்டான ஒரு கேரக்டர். அண்ட் என்ன சொல்கிறது, ஸோ அந்த அந்த லைஃப் அவன் அவன் வந்த விதம் அந்த ஆர்க்காவே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு, ரிலேட் ஆச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நிறைய நாட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஏதாவது சேலஞ்சிங்காக வந்துட்டு இருந்தால் எனக்கு பெட்டராக பிடிக்கும். ஏன்னா ஒரே மாதிரி போகாமல் நமக்கு இப்படி ஏறி ஏறி இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது இதில் செட் ஆச்சு. ஸோ யா, சீன் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு பேர் இருக்காங்க, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொமான்ஸ் கேட்ட உடனே உங்களுக்கு மைண்ட்ல தோண விஷயம் நம்ம பண்ணிடுவோமா இல்லை ஷை ஆகிற ஃபீல் இருக்குமான்னு நீங்கள் யோசிச்சிங்களா? 2 பேரும் சொல்லலாம். இல்லை சீரியஸாக ரொமான்ஸ் எல்லாம் எனக்கு வரவே வராது. இது நம்ப மாட்டாங்க சத்தியமா. ஏன்னா இப்போ பயங்கரமா பண்றானே இவன் வந்து இப்படி சொன்னாங்கன்னா எப்படின்ற மாதிரி இல்லை நினைப்பாங்க. சீரியஸாக வந்துட்டு அதுதான் எனக்கு இது வரைக்கும் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வில்லனிசம் தான். இது எல்பிடபிள்யூவில் பார்க்கும்போது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரொமான்ஸ் சீன் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது டைரக்டர் கிட்ட நானே கேட்டுட்டு இருக்கேன் போய் வாலண்டியரா, சார் என்ன சார் நல்லா இருக்கா, சிரிக்கிறேன் ஒரு மாதிரி, சார் நல்லா முறைச்சு தான் சார் பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில், இது என்ன சிரிக்கிறேன் ஒரு மாதிரி எப்படி சார் இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு வியடா. உங்களுக்கே புதுசா ஆமாம், நீங்கள் போன இன்டர்வியூவில் கேட்டிங்களா வியடா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு. எனக்கு வியடா இருந்தது எனக்கு பார்க்கும்போது, என்னடா நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு. சீரியஸாக. ஆமாம். ஸோ அந்த கலர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீம் தான் வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் அவங்க தான் வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு இது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு அப்படியே டோட்டலாக உடஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நம்ம லவ் படமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். பட் இவங்க எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பண்ணும்போது அண்ட் அது செட் கமெண்ட் ஆகிடுச்சு. செக்ஷன்ல வந்து ஹார்ட் தெரிச்சிச்சுனே சொல்லலாம். அந்த ஒரு நீங்க இதுக்கப்புறம் எவ்வளவு சீன் வந்தாலும் அந்த பைக் சீன் இருக்குல்ல, அதை ரீக்ரியேட் உங்களாலே பண்ண முடியாத அளவுக்கு அந்த மக்கள் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே நினைக்கிறது அந்த ஒரு சீன் தான். ஸோ அந்த சீன் பத்தின ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாமா? அந்த மொமெண்ட்ல நடந்த விஷயங்களை சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு கியூட்டா வந்ததாகட்டும், நீங்களும் பைக்ல ஏறி உட்காரும்போது அந்த எல்லாமே ஹோல் திங்கே அப்படியே அப்புறம் அவங்க கையை பிடிச்சு இழுக்கிறது அது எல்லாமே ஹோலாவே அப்படி ஒரு பேர் இருக்காங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது டேரக்டர் சார் இவ்வளவு சொல்லுவாரா இல்லை நீங்களும் அந்த இடத்துல கிரியேட் பண்ண திங்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஹோல் சீனையும் ஆக்சுவலி எனக்கு வந்து நீங்க அந்த சீன் சொன்ன உடனே ஞாபகம் வந்தது வந்து இவன் கையில பைக் கொடுத்தது தப்பு. இவன் கையில பைக் கொடுத்த உடனே ஓகே நான் வந்து வீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சீன் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது ஹி காட் த பைக், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும் உட்காருன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு அப்பவே ஒரு மாதிரி டவுட் வந்தது. சரி ஓகே அவ்வளவு போகாது கோளாறுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் தென் சீன்லயுமே அவன் வீலிங் பண்ணா அங்க நான் பயந்தது வந்து ஆக்சுவலா பயந்ததுதான். ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது ஆக்சுவலா பயந்து இதுவான அப்புறம் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கே சரி. அப்புறம் 2-3 தடவை போகும்போது பயம் இருக்காது, 2-3 வாட்டி போகும்போது அதுவே பண்ணியாச்சு. அண்ட் தெரியல நீங்க அது வெளில வரும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. பட் அந்த டைம்ல we didn't have much time. அந்த கோல்டன் ஹார் போறதுக்குள்ள அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஃபீல்ல தான் இருந்தது. அண்ட் ஆன் ஸ்பாட் என்ன இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு தோணுச்சோ அது வந்துரும். உங்களுக்கு சார் அந்த சீன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நான் வந்து செம்மையான ஆர்எக்ஸ் லவர். ஓகே எனக்கு ஆர்எக்ஸ் ஆமாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைக் பத்தி தான் பேசுறேன். சாரி. சோ இப்ப ஆர்எக்ஸ் 100 சொன்னோம் அப்படினா 40-400 வேர்ட் ஆகலாம் கரெக்ட்டா சார்? நீங்க ஒன் டேக்கு 40 ஆமாமா சொன்னீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாமா இந்த பைக்ஸ் அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரியான பர்சன் தான் நானு. எனக்கு அந்த ஆர்எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அது ஆர்எக்ஸ் இல்லாம இருந்தது. லைக் வேற ஏதோ ஒரு சம்திங் ஒரு பைக் இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு ஆர்எக்ஸ் தான் வேணும் ப்ளீஸ் எனக்கு கொடுங்க, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆமாமா இல்ல அது வந்துட்டு ஒரு 90s இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்துட்டு ஏன்னா இப்போ கூட அது பயங்கர ட்ரெண்ட் தான். அது அந்த பைக் சொன்னா யாரும் இது பண்ண அதனால வந்துட்டு நல்லா ஆடியன்ஸ் வந்துட்டு நல்லா ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த சீன் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஆர்எக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணுச்சு. பை காட்ஸ் கிரேஸ் அது ஒரு மாதிரி எல்லோ கலர்ல அந்த ஆர்எக்ஸ் அது பயங்கரமா அமைஞ்சிருச்சு. அண்ட் அதான் ரைட்டர் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த ஃபுல்லாமே வந்துட்டு எழுதிடுவாங்க. அண்ட் டிரெக்டர் அந்த இடத்துல வந்துட்டு அந்த மொமெண்ட்டை அப்படியே நம்ம கிரியேட் பண்ணணும். பட் நம்ம ஏதாவது ஒன்று நியூவாக ஒன்று உள்ளக்குள்ளார கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ணுவார். அப்போ நாங்களும் காசு வாங்குறோம்ல, ஸோ அதுக்காக நாங்களும் உண்மையாக ஏதாவது பண்ணணும்ல. ஸோ அது மாதிரி அவங்க சொல்லும் போது எங்களுக்காக ஒன்று தோணும். ஏன்னா
இப்போ இவங்க வந்துட்டு இவங்களோட லவ் லைஃப் ஏதாவது இருந்திருந்தா இல்லை ஏதாவது அப்படி ஏதாவது இருந்தா அவங்களுக்கு அதுல எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான இல்லை சொல்றேன் லைக் ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ எனக்கு ஒரு இது இருந்தா அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிலாம் வந்துட்டு ஒன்று இருக்கும். இமேஜினேஷன்ல இருந்ததை வந்து நம்ம இங்க ஆமா வந்து ஆமா ரிலேட் ஆமா ஆக்கிட்டோம். ஆமா அது அப்படியே வந்துட்டு சேரும்போது அது ஒரு மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. விஸ்வா பார்க்காத அங்க பார்க்காத விஸ்வா. எண்ட் ஆஃப் தி டே சீன் அழகா வர என்ன என்ன பண்ணா நல்லா இருக்குமோ அது ஆர்மி கேர்ள்ஸா இருக்காங்க. கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. யாருங்க அந்த ஆர்மி கேர்ள்ஸ்? ஆர்மி ஆர்மி Okay. கேர்ள் ஆர்மி. ஓகே ஓகே. நான் ஏதோ இந்தியன் ஆர்மி. கேர்ள்ஸ் ஆர்மி உங்களுக்கு ரெடியா இருக்காங்க. சோ நீங்க அது என்னென்ன செக்லிஸ்ட்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நானே அவ்வளோ அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல இருக்காங்க. சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. டிராமா கிரியேட் பண்ணாத ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு சிம்பிளா என்னோட வேவ் லென்த்ல இருக்கிற பசங்களை எனக்கு பிடிக்கும். உங்களை எல்லாரும் ஒரு ரியலா பேரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை நம்ம ஆ. ஆக்டர்ஸ் Okay. அட் லாஸ்ட் ஆ. கேமரா ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி இருப்போம். கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லைக் அப்படி இழுத்து இப்படி குத்திட்டு இப்படி